ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து லக்ஸரி ஹவுஸ். ஸோ லக்ஸரி ஹவுஸ் வந்து நார்த் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சைட்டு வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. பட் கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து நார்த் ஃபேஸிங்கில் வந்து நமக்கு வேணும், டோர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நார்த் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு மெயின் கேட் இங்கே இடத்துல இருக்குது. ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கிங்லேருந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் நமக்கு வந்து மெயின் டோர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த சைடு வந்து நம்ம ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்பி போய் ஏறுற மாதிரி வந்து ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே வந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு ஹால்லேருந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே வந்து டைனிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங்கில் இந்த சைடு வந்து வந்தால் கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனுக்கு சைட்லேயே வந்து ஒரு ஸ்டோர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோர் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது டைனிங்லேருந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டு. அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். டைனிங்லேருந்து போகிற மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம், அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு இடம் வந்து நார்மலாக வந்து ஒரு 3 சென்ட் தான் இருக்குது. அதுலேயே வந்து இந்த அளவுக்கு 3 பிஹெச்கே பிளான் பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி சைஸில் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். லேண்டோட டைமென்ஷன் எடுத்திங்கன்னா இந்த சைடு வந்து 30 அடி இருக்குது. ஸோ ஈஸ்ட் சைடு வந்து 30 அடி இருக்குது. இந்த சைடு வந்து நீளம் அகலம் பார்த்திங்க அப்படின்னா 45 அடி இருக்குது. ஸோ 30க்கு 45 அப்படிங்கிற சைடில் தான் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ டைமென்ஷன்ஸ் பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து 16 அடிக்கு 12 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். 16க்கு 12 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது ஹாலோட டைமென்ஷன். ஸோ ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 12 அடி 8 இன்ச்சுக்கு 20 அடி 8 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து டைனிங் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங் வந்து 12 அடிக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் டைனிங் கொடுத்துருக்கோம். அடுத்து கிச்சனோட டைமென்ஷன். ஸோ கிச்சன் வந்து 9 அடி 4 இன்ச்சுக்கு 9 அடி 8 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே ஸ்டோர் இருக்குது. இந்த ஸ்டோரோட டைமென்ஷன் வந்து 6 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் ஸ்டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெட்ரூம்ஸு. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா 10 அடி 6 இன்ச்சுக்கு 13 அடி 4 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே வந்து காமன் டாய்லெட் இருக்குது. காமன் டாய்லெட்டோட டைமென்ஷன் வந்து 4 அடி 8 இன்ச்சுக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது இன்னொரு பெட்ரூம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ 12 அடி 3 இன்ச்சுக்கு 13 அடி 4 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.